Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த லாக்டவுன்ல உங்களோட என்டர்டைன்மெண்ட்டா எது இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு கண்டென்ட் தேடுறதும் வீடியோ அப்லோட் பண்றதுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டா போகும்னு நினைக்கிறேன். இவங்க பேர் ஆஞ்சலினா ஜூலி. 1975ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க கலிபோர்னியால பிறந்தாங்க. இவங்க பேரண்ட்ஸ் ஜான் ஒயிட் அண்ட் மேர்ஷலின் பெட்ரெண்ட். ஆஞ்சலினா ஜூலியோட அண்ணா ஜேம்ஸ் ஹேவன், அவரும் ஒரு ஆக்டர், அவரோட அப்பாவும் ஆக்டர் தான். அவங்க பிறந்த ஒரே வருஷத்துலயே அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. 2 பேரையும் அவங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அவங்களோட அப்பாவோட ஆக்டிங் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் பில்லி பாப் ட்ரோண்டனுக்கும் மேரேஜ் ஆகுது. அவரும் ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ஆஞ்சலினா ஜூலிக்கு லைஃபே பிடிக்காம போயிடுது. ஒரு டார்க் ரூமுக்கு போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு போறாங்க. திடீர்னு அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மர்டர் பண்ண ஒரு ஹிட்மேனை சூஸ் பண்றாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்றாங்க, நானே சூசைட் பண்ணிப்பேன். நான் ஏன் சூசைட் பண்ணிக்கலனா, நானே பண்ணிக்கிட்டா நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகும், ஏன் இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அதுக்கு அந்த ஹிட்மேன் சொல்றாங்க, நீங்க 1 month டைம் எடுத்துக்கோங்க, அப்பவும் நீங்க இதே முடிவிலே இருந்தா நானே உங்களை கொன்னுறேன்னு சொல்றாங்க. அவங்களும் 1 monthல அவங்க முடிவை மாத்திக்கிறாங்க. இல்ல ஹைலைட்டே என்னன்னா, அவங்க சொல்லும் போதே அவங்கள கொண்டு இருந்தா இப்படி ஒரு அமெரிக்கன் ஆக்ட்ரஸ மிஸ் பண்ணிருப்போம். இப்போ அவங்களோட கரண்ட் நெட் வொர்த் $160 billion. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power. இவங்க தான் குயின் எலிசபெத். மேஃபேர் லண்டன்ல 1926ல பிறந்தாங்க. அவங்களோட அப்பாவோட பிரதர் கிங் எட்வர்ட் அரச பதவி வேணான்னு ராஜினாமா செஞ்சிடறாரு. அடுத்த அரச பதவி டியூக்கு வருது. டியூக்கு அப்புறம் ராணியாக இவங்க மட்டும் தான் இருந்தாங்கன்னு இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாம டீச்சரை வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுக்க வச்சாங்க. அவங்களுக்கு 13 வயசா இருக்கும்போது World War II ஸ்டார்ட் ஆகுது. அந்த கண்ட்ரில எல்லா பிளேஸ்லயும் பாம்பு போட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அவங்களோட அப்பா அவங்க அம்மாவையும் எலிசபெத்தையும் வேற கண்ட்ரிக்கு போயிட்டு ஸ்டே பண்ணுங்க, இங்க இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா, நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நாங்க எப்படி இந்த கண்ட்ரியை விட்டு ஓட முடியும்னு சொல்லிட்டு நாங்க போக மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆன அப்புறம் World War IIல அவங்களோட பங்கும் இருக்கணும்னு ஆக்சிலரி டெரிட்டரியல் சர்வீஸ்ல ஜாயின் பண்றாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அவங்க ட்ரக் டிரைவருக்கும் மெக்கானிக்கும் ட்ரைனிங் கொடுக்கற வேலையை செய்யறாங்க. இப்போ வரைக்கும் ராயல் ஃபேமிலியில மிலிட்டரியில ஒர்க் பண்ண ஒரே விமன் இவங்க தான். இவர் பேரு தான் ஷோனூர் ஷூட். போன வாட்டி லாக்டவுன் போட்டப்போ ரஷ்யால இருந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி இந்தியாவுக்கு வர வச்சாரு. இந்தியால கொரோனாவோட செகண்ட் வேவ் அதிகமாயிட்டே போகுது. May 4 மிட் நைட்ல அராக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, எங்க கிட்ட ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆல்ரெடி 2 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் 22 பேர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன கொஞ்ச நேரத்திலே இவர் டீம் மூலமா 15 ஆக்சிஜன் சிலிண்டரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி சுரேஷ் ரெய்னா May 6 ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல அவங்க ரிலேஷன்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு சிவியர் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதாவும் அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுதுன்னு போட்டு அந்த ஸ்டேட்டோட சிஎம் ஆன யோகி ஆதித்யநாத்தையும் டேக் பண்றாரு. அந்த போஸ்டர் அந்த ஸ்டேட்டோட சிஎம் பார்த்தாரோ இல்லையோ இவர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு நமக்கு என்னன்னு போகாம அடுத்த 10 நிமிஷத்துலயே அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் போற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாரு. இந்த பையன் பேரு நோவா. 5 வயசு தான் ஆகுது. சண்டே ஒரு நாள் அவங்க பேரண்ட்ஸ் 2 வயசு தங்கச்சிய இந்த பையனை பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போறாங்க. இந்த பையனும் சாப்பிட்டு தூங்கலான்னு பெட்ரூம்க்கு போறான். ஏதோ ஸ்மெல் வரதால எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா பெட்ரூம் ஃபயர் ஆயிட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு தப்பிக்க ஒரே வழினா அது விண்டோ தானே தன்னோட 2 வயசு தங்கச்சியும் அவங்க வீட்டு டாகையும் விண்டோ வழியா சேஃபா வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். அந்த பையன் தப்பிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க எல்லா டோரையும் தட்டி ஃபயர் ஆகுதுன்னு சொல்றான். அப்புறம் ஃபயர்மேனுக்கு கால் பண்ணி சொல்றான். ஃபயர் ஒர்க்கர் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஃபயரை அணைச்சிடுறாங்க. இல்ல தக்கு என்னன்னா, ஃபயர்மேன் பேட்டி தராரு, நாங்க ரியல் ஹீரோஸ்னு நிறைய வாட்டி நினைச்சு பெருமைப்பட்டு இருக்கோம், ஆனா இனியோட ரியல் ஹீரோனா அந்த பையன் நோவா தான்னு சொல்றாங்க.
இவர் பேர் சங், சைனாவை சேர்ந்தவர். அவர் ஒரு ராபர். அவர் திருடின எல்லா காசையும் கேசினோல போட்டு அவுட் ஆயிடுறாரு. அதுல நிறைய பணம் போயிடுது. மறுபடியும் காசு தேவைப்பட்டதால ஒரு கேங்க ஃப்ரேம் பண்ணி திருடணும்னு நினைக்கிறாரு. 1995ல பிசினஸ் டைம் ரிலீஸ் பண்ண டாப் ரிச்சஸ்ட் மேன் லிஸ்ட விடுறாங்க. அத பார்த்த உடனே அவருக்கு தோணுது, ஏன் நம்ம அந்த ரிச்சஸ்ட் மேன் பசங்களை கடத்த கூடாதுன்னு. 1996ல ஏசியாவோட ரிச்சஸ்ட் பிசினஸ் மேனா இருந்த டைகூன் விக்டர் லியோட ஃபர்ஸ்ட் பையன் லீ காஷிங்க கடத்திடுறாங்க. அப்போ லீ காஷிங்குக்கு 31 வயசு. சங் கால் பண்ணி உங்க பையனை விடணும்னா எனக்கு 1 பில்லியன் தரணும்னு மிரட்டுறாங்க. டைகூனுக்கும் அவரோட பையன் தான் முக்கியம்னு அந்த பணத்தை தந்துடுறாரு. இல்ல தக் என்னன்னா காசு வாங்கிட்டு அவருக்கு மறுபடியும் கால் பண்ணி அந்த அமௌண்ட்டை எதுல இன்வெஸ்ட் பண்ணா பிசினஸ் மேன் ஆகலாம்னு அவர்கிட்டயே கேக்குறாரு. போன வீடியோல இந்த ஐபிஎல் எப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல செப்டம்பர் இந்தியால நடக்கணும் 69%, அக்டோபர் இந்தியால நடக்கணும் 4%, வேற கண்ட்ரில நடக்கணும் 17%, இந்த இயர் நடக்கவே நடக்காதுன்னு 7%, அதர்ஸ் 4% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மாஸ் விக்கின்றவங்க அக்டோபர்ல தான் சொல்லியிருக்காங்க. ஹிஃப்லியாஸ் vlogன்றவங்க என்னோட கமெண்ட்டை ஏன் சொல்லவே மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோல நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லையே. சபரி கேமிங்ன்றவங்க அக்டோபர் இல்லனா நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. வீரமுத்துன்றவங்க செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. சிவா செல்வராஜ்ன்றவங்க ஜூலைல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஜெயந்த் பார்த்திபன்றவங்க செப்டம்பர் இல்லனா அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஸ்ரீதரன்றவங்க ஐபிஎல் 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. என்ன ஒரு அறிவு! போஸ்ட்போன் ஆன மேட்ச் எப்போ ரீஸ்டார்ட் ஆகும்னு தான் क्वेश्चन கேட்டோம். கென்னடி பிரான்சிஸ்ன்றவங்க ஐபிஎல் 2022ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அடுத்த வருஷமா? செல்வின் ராஜா செல்வின்றவங்க ஐ திங்க் 2040 or 2015 சொல்லிருக்காங்க. ரொம்ப கம்மியா சொல்றீங்களே, கொஞ்சம் அதிகமாவே சொல்லலாம். தேனி பாய்ஸ்ன்றவங்க ஐபிஎல் வந்து அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஸ்மைலி கில்லர்ன்றவங்க கண்டிப்பா நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. எஸ்டி எடிட்ஸ்ன்றவங்க செப்டம்பர் 16 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. டேட்லாம் சொல்றீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டாங்களோ? மை லைஃப் இஸ் பெட்ஸ்ன்றவங்க கொரோனா கையில தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட் தான், கொரோனா கையில தான் இருக்கு. பேபி கிங்ன்றவங்க ஆகஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஜாய்ஃபுல் ஜர்னின்றவங்க நவம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அபிராம்ன்றவங்க செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஏடிபி அபிஷியல்ன்றவங்க 2050ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ரக்ஷித் அபிஷியல்ன்றவங்க செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஹைமன் உபாயத்ன்றவங்க ஜூலைல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. லலித் நாராயணன்றவங்க ஐபிஎல் எப்போ நடந்தாலும் பாப்போம்னு சொல்லிருக்காங்க. சந்தோஷ்ன்றவங்க செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. கதிரேசன்றவங்க செப்டம்பருக்கு மேல தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.